என்னை மன்னித்து விடுங்கள். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, இருக்கட்டும். கதிர் இருந்துட்டு முத்துவேலு ரொம்பவே அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் சத்தம் போட்டுட்ருக்காங்க. நான் தான் அப்போவே அட்மிட் ஆக சொன்னேன்ல, நீங்கள் தானே பிடிவாதமாக கிளம்பி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்களை மன்னிச்சிடுங்க டாக்டர், நானும் எங்கள் மாமாக்கிட்டே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவர் ரொம்பவே பிடிவாதமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு டாக்டர். நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் மாமாவை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி வாங்க, இன்னும் கிரிட்டிக்கலாக ஆகிறதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததாக கதிர் இருந்துட்டு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை நீங்கள் தாங்கிட்டு வந்துட்டீங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டு தானே பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சக்திவேலும் நம்ம பழனி, அதுக்கடுத்ததாக நம்ம வடிவன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என் அண்ணனோட நிலமை தெரியாமல் நான் இவ்வளோ தூரம் என் அண்ணனையும் அந்த வீட்டு பையன் கதிரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டுருக்காரு. இதுக்கு தான் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது. உங்கள் பையன் பண்ணாத தப்பா அந்த கதிர் பண்ணிட்டான். கதிர் வந்து என் புருஷனை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டுருக்கான். ஆனால் உங்கள் பையன் என் புருஷன் கஷ்டப்படுறத பார்த்த உடனே கதிர் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆக பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட புறமும் முடிச்சு